வணிகத் தகவல்களை பாதுகாப்பாக வாடிக்கையாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு இடையே பகிர்ந்து கொள்ள உதவும் இணைய தொழில்நுட்பம் எது? அ. புற இணையம். அ. அக இணையம். இ. ஆர்பாநெட். இ. ஆர்க்நெட். விடை. அ. புற இணையம். பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. HTTP உலகளாவிய வலையின் முக்கிய நெறிமுறையாகும். 2. FTP சேவையகத்திலிருந்து முழுமையான கோப்புகளை அனுப்பவும் பெறவும் பயனரை அனுமதிக்கிறது. 3. SMTP மின்னஞ்சல் சேவையை வழங்குகிறது. 4. DNS எண்களைக் காட்டிலும் பெயர்களைக் கொண்டு பிற கணினிகளை கண்டறிகிறது. அ. 1, 2, 3, 4. அ. 2, 3, 4, 1. 3, 4, 1, 2. இ. 4, 3, 2, 1. விடை. அ. 1, 2, 3, 4. இணைய தொடர்பின் குரல், தரவு, படங்கள் மற்றும் உரை செய்திகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. அ. சமூக ஊடகம். அ. மொபைல் வலை அமைப்பு. இ. வாட்ஸ்ஆப். இ. மென்பொருள். விடை. அ. மொபைல் வலை அமைப்பு. வை. 5 இன் விரிவாக்கம் அ. வயர்லெஸ் ஃபிடெலிட்டி. அ. வயர்ட் ஃபிடெலிட்டி. இ. வயர்ட் ஃபைபர் ஆப்டிக். இ. வயர்லெஸ் ஃபைபர் ஆப்டிக். விடை. அ. வயர்லெஸ் ஃபிடெலிட்டி. ஒரு நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கு தடை செய்யப்பட்ட அணுகலைக் கொண்ட TCP/IP வலையமைப்பு. அ. LAN. அ. MAN. இ. WAN. இ. இன்ட்ராநெட். விடை. இ. இன்ட்ராநெட். RFID விரிவாக்கம் அ. ரேடியோ ஃப்ரீ ஐடென்டிஃபிகேஷன். அ. ரியல் ஃப்ரீக்வென்சி ஐடென்டிட்டி. இ. ரேடியோ ஃப்ரீக்வென்சி இண்டிகேட்டர்ஸ். இ. ரேடியோ ஃப்ரீக்வென்சி ஐடென்டிஃபிகேஷன். விடை. இ. ரேடியோ ஃப்ரீக்வென்சி ஐடென்டிஃபிகேஷன். வெற்றிகரமாக தரவு அனுப்புதலை உறுதி செய்து OSI அடுக்கின் செயல்பாடுகளின் அ. பயன்பாட்டு அடுக்கு. அ. வலையமைப்பு அடுக்கு. இ. இடமாற்ற அடுக்கு. இ. பரிநிலை அடுக்கு. விடை. இ. இடமாற்ற அடுக்கு.
பின்வருவனவற்றுள் பரிமாற்றத்தின் போது தரவை பாதுகாப்பது எது? அ. HTTPS. அ. HTTP. இ. FTP. இ. SMTP. விடை அ. HTTPS. எது மின்னஞ்சல் சேவையை வழங்குகிறது? ஜூலை 2024. அ. DNS. அ. TCP. இ. FTP. இ. SMTP. விடை இ. SMTP. டாஷ் எண்களைக் காட்டிலும் பெயர்களைக் கொண்டு பிற கணினிகளைக் கண்டறிகிறது. அ. DNS. அ. TCP. இ. FTP. இ. SMTP. விடை அ. DNS.